குட் ஈவினிங் டு ஆல். நான் வந்துட்டு பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 7, 8 இயர்ஸாக. லாஸ்ட் இயர் நிறைய ஒரு 8 கேஸ் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். சாரோட கிளாஸ் வந்துட்டு ஒரு 3, 4 மந்த்துக்கு முன்னாடி வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு 2 கேஸ் சக்ஸஸ் ஆயிருக்கு. அ அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு, சாரோட மெடிசின் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அதுலேயே சக்ஸஸ் ஆயிட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப வருஷத்துக்கு நெறைய பசங்க வந்துட்டு வெளிய வந்து பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு வெளிய வராங்க. அடுத்து எம்டி முடிச்சுட்டும் நெறைய பேர் வெளிய வராங்க. எல்லாருக்குமே எம்ஆர்பி கிடைக்கணுங்கிறது சாத்தியமில்லாதது. ஏன்னா 20 சீட்டு, 30 சீட்டு தான் குடுக்குறாங்க. ஆனா மீத எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்குமே எம்ஆர்பி கிடைக்கிறது வாய்ப்பு இல்ல. அதனால நீங்க வந்துட்டு பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க ஒரு கேஸ் சக்சஸ் பண்ணீங்கன்னாக்கா, அதுலேருந்து 10 கேஸ் நீங்க எந்த மூல முடுக்குல எங்க உள்ள இருந்தாலும் சரி, அவங்க உங்கள தேடி வருவாங்க. இவங்க இந்த கேஸ் சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க மூலியமா 10 பேர் வருவாங்க. அப்புறம் அவங்கள சக்சஸ் பண்ணா அது மூலியமா 10 பேர் வருவாங்க. அதனால இது மட்டும் தான் வாழ்க்கைன்னு கிடையாது. எம்ஆர்பி மட்டும். நீங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிரைவேட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுலேருந்து நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ற அளவுக்கு அது ப்ளஸ் வந்துட்டு நம்ம சித்தா பேபிஸ் வந்துட்டு அதாவது இப்ப இருக்கிற தமிழ்நாட்ல வந்துட்டு ஃபெர்டிலிட்டிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமும் வந்துட்டு மாறிடுச்சு. இந்த ஐவிஎஃப் இது மூலியமா போறவங்க, அந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு வந்து ஃபெர்டிலிட்டிய இது பண்ணுவாங்கங்கிறதும் கொஞ்சம் தெரியாத விஷயமா தான் இருக்கு. அதனால நம்ம சித்தா மூலமா போற பேபிஸ் கண்டிப்பா ஹெல்த்தியா தான் இருப்பாங்க. அதனால நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த நம்ம சித்த மருத்துவத்து மூலமா சித்த மருத்துவ குழந்தைகள இந்த உலகத்துக்கு குடுக்குறது ரொம்ப நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். தேங்க் யூ.